நாம் எல்லைக்குள் அடைபட்டு கிடக்கிறோம். அதுதான் உடல், மனம், குணம், அறிவு எனும் எல்லைக்கு உட்பட்ட நிலை. ஆனால் சகசிரார சுழற்சியில் கவனிக்கும் பொழுது, அது சிதாகாச பெருவெளி. சித்தின் ஆகாசம் சிதாகாசம். அதுவே சகசிராரா பெருவெளி. அந்நிலையில் நாம் அண்ட சராசரங்களோடு எல்லையற்று தொடர்பு கொள்ளும் நிலை ஏற்படுகிறது. அதுவே பிரம்மமாய் திகழும் நிலைக்கான முன்னோடி பாதை. அதை நீங்கள் சரியாக அருளி இருக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சி. ஏனென்றால், நாம் எல்லையற்ற பரம்பொருள், எங்கும் நிறைந்த பரிபூரணம். அதைத்தான் நான் விழிப்பு நிலை தியானம் என அருளுகிறேன். அந்நிலை உங்களுக்கும் அடுத்தடுத்த பயிற்சி வகுப்புகளில் அருளப்படும். அந்நிலையில் நாம் இந்த எல்லையான உடல், மனம் கடந்த நிலையில் ஏக பரிபூரணமாய் எங்கும் நிறைந்த தன்மையை உணர்வோம். அதற்கான முன்னோடிதான் இந்த சகசிராரா எனும் சிதாகாச பெருவெளியை நோக்கச் சொல்வது. அங்கே சுழலும் வலம்புரி சுழற்சியை காணச் சொல்வது.